நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துணையெடுத்து தேசம் எதிரு தொண்ட தகுமன் பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவெறி வாக்கினால் சொல்ல வல்ல பிராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழாரடி சென்னி இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவடு துறைவால் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்தரும் பன்னார் மொழி நம்ம திரு நனாவுடையாருடைய திருவள்ளுவை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகுணையாவுடைய திருவடிகளை நில நினைந்து திருவாவூர் ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியருடைய ஞானாசிரிய பிறந்தையாருடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேச்சவர்களே, இன்று மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம், எம்பெருமான் சடைய நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, நமக்கு சைவ முதல் திருத்தொண்டர் என்று சொல்லக்கூடிய நம்பி ஆரூர் வரை பயந்த ஒரு பெருமை உடையவர் சடையநாயனார். அப்படிப்பட்ட சடையநாயனாருடைய திருச்சரிதத்தை எம்பிரான் சேக்கிழார் பெருமான் அவர்கள் நமக்கு ஒரே ஒரு திருப்பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார். ஒரே ஒரு திருப்பாடலில் அருளியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சரிதம் முழுக்க அந்த ஒரு பாடலில் அடக்கியிருக்கிறார். தடுத்தார் கொண்ட புராணம், ஏர்முன் நெளிக்காம நாயனார் புராணம், வெள்ளானை சருக்கம் என்று சொல்லி நம்பிகளுடைய வரலாற்றை முழுக்க, அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தெய்வ கவிநலமாக அமையப்பெற்றது இந்த ஒரு திருப்பாடல். அப்படிப்பட்ட திருச்சரிதத்தை நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, திருத்தொண்ட தொகை ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நம்பிகள் திருத்தொண்ட தொகையிலே தன்னை பற்றியும் தன்னுடைய தாயார் தந்தையாரை பற்றி குறிப்பிடவில்லை. 60 நாயன்மார்களை அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு வந்த நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது நம்முடைய எம்பிரான் சடையநாயனார், எம்பிராட்டி இசைஞானி பிராட்டியார், எம்பிரான் நம்பி ஆரோர் என்று சொல்லி 3 நாயன்மார்கள் பின்னாடி நம்முடைய திருத்தொண்டர் அந்தாதி ஆசிரியர் பாடியதாக நமக்கு கூறுவார்கள். அந்த வகையிலே சடையநாயனாருடைய புராணத்திலே திருத்தொண்ட தொகை சொல்லுகின்ற பொழுது, என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலர்கோன் என்று சொல்லி நமக்கு அருளப்பெற்றிருக்கிறது. எம்பிரானாகிய சிவபெருமான் திருவடிகளையே அடைந்திட்ட சடையநாயனாருக்கும் இசைஞானியாருக்கும் காதலனாகி வந்த திருநாவலூர் தலைவராகிய அடியன் என்று சொல்லி நம்பிகளுடைய திருவாக்காக நமக்கு திருத்தொண்ட தொகையிலே வைத்து போற்றியிருக்கிறார்கள். அப்படி பெருமானுடைய திருவடி பெயர்களை அடைந்த சடையநாயனார் என்று சொல்லுகிறார். என்னவன் என்று சொன்னால், என்னவன் என் தலைவராகிய அவன் என்று சொல்லி, அதாவது ஒரு வாக்கிய பொருளாக வைத்து சொல்லி இருக்கிறார்கள். அவன் என்று சொல்வது தற்பத பொருளாயுள்ளவன், என்னை ஆளாக உடையவன் என்று சொல்லி, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி, இங்கு என்னவனாம் அவன் அரணடிய அடைந்திட்ட சடையன் என்று சொல்லி நமக்கு இதில் அருளுகின்றார். இப்படி நம்பிகள் தம்மை சடையனார் இசைஞானியார் இவர்களின் காதலன் என்று அறிவிக்கும் வகையால் அவர்களை துதிக்கும் திறம், அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவை நம்முடைய நம்பிகள் சடையநாயனாரையும் இசைஞானியாரையும் துதிக்கின்ற ஒரு திறம் காணலாம் என்று சொல்லி நமக்கு இதில் வைத்து அருளை பெற்றிருக்கிறது. அடிமை கேட்டு ஓவப்பார் என்று சொல்லி நமக்கு அருளை பெற்றிருக்கிறது என்று சொல்லி, அதே மாதிரி நம்முடைய வகை நூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது, தளம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையன் என்னும் குளம் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவலயத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரனை முன்பயந்தமையே. அருமையான திருப்பாடல். இந்த திருப்பாட்டிலே தலம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையன் என்னும் குளம் விளங்கும் புகழோனை உரைப்ப என்று சொல்றார். அதாவது இந்த நிலவுலகிலே விளங்குகின்ற திருநாவலூரில் சடையனார் என்ற பெயரையுடைய சிவமறையவர் குளம் விளங்கும் புகழையுடையவர் என்று சொல்லி சடையநாயனார் அவதரித்தது அந்த மறையவர்களுடைய குளம் விளக்கம் பெறும்படியாக. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு வள்ளலாக இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிகளை அவதரித்தது அவருக்கு ஒரு பெருமை.
அப்படி இந்த உலகில் நன்மைகள் எல்லாம் விளங்கும்படிக்கும், அதே மாதிரி நாம் விளக்கமடைந்தோங்கும்படிக்கும், நல்ல தவத்தால் ஆகிய பயன் விளங்கும்படிக்கும் திருவாரூர் நம்பிகளை முன் பெற்றெடுத்த தன்மையினை பற்றி அவருடைய பெருமைகளை புகழ்ந்து கூறுவார்கள் என்று சொல்லி, அதாவது அறிஞர்கள் எல்லோரும் அவரை புகழ்ந்து சொல்லுவார்கள் என்று கூறுகிறார். குவலயத்தின், அதாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல அந்த மறையவர்கள் குளம் விளங்க, அப்புறம் குவலயத்தின் நல விளங்க, இந்த உலகத்தினுடைய நலம் விளங்கும்படியாக, நாமெல்லாம் உய்யும்படியாக, ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார்தாம் அடியார் உடன் நாம் உளது என்றார் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி நமக்கு விரல்மிண்ட நாயனாருடைய புராணத்திலே தெய்வ சேக்கட பெருமான் அருளுகிறார். திருத்தொண்ட தொகை கொடுத்ததுதான் நம்முடைய நம்பிகளுடைய பெருமைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது. இறைவனால் தடுத்தாட்கொண்டு தோழராக கொண்டது ஒரு பெருமை என்று சொன்னால், அதற்கு மேலாக முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகை கொடுத்தது. அது சேக்கட பெருமான் நமக்கு விரல்மிண்ட நாயனாருடைய சரீரத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகைவின் பாட என்று சொல்லி, அதாவது இந்த உலகம் உய்யும்படியாக, அந்த நாம் எல்லோரும் உய்யும்படியாக, சைவ நெறியினுடைய சீலம் உய்யும்படியாக அவர் திருத்தொண்ட தொகை பாடினார் என்று சொல்லி நமக்கு சேக்கட பெருமான் நமக்கு அந்த சரிதத்திலே அருளுகின்றார். அப்படிப்பட்ட வகை நூலிலே சொல்லுகின்ற பொழுது கடைசிய சொல்றார், பவம் விளங்கும்படி ஆரூரனை முன் பயந்தமையே. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்களா, அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுவாங்களா, நம்பிகளை, திருவாரூர் நம்பிகளை முன் பெற்றெடுத்த தன்மையினை எல்லோரும் புகழ்ந்து கூறுவார்கள் என்று சொல்லி நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகிறார். தலம் என்று சொன்னா இந்த நில உலகம். அப்ப இந்த உலகத்தினுடைய பெருமை பெற்று விளங்கும்படியாக அப்படின்னா இந்த விளக்கமாவது சைவ சமய பரமாச்சாரியார் திரு அவதரிக்கும் இடமாயிருக்கும் பேரு பெறுதல் அப்படின்னா இந்த அந்த ஒரு ஊருக்கே ஒரு பெருமை, அந்த நாட்டுக்கே ஒரு பெருமை என்ன அப்படின்னா நம்பிகள் அங்கு அவதரிக்க பெற்றது. நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தில் சேக்கட பெருமான் நமக்கு அருள்வார். மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருட உலதானால் நம்மளவோ பேருடைகள் சிறந்த திருமுனைப்பாடி ஊர்ப்பாடும் சீர்பாடு என்று சொல்லி நமக்கு நம்பிகளும் அதே போல அரசுகளும் அவதரிக்க பெற்றதனாலே நடுநாடு உலகத்திலே சிறந்த நாடு என்று சொல்லி நமக்கு அருள்வார். அந்த மாதிரி தலம் விளங்க, இந்த உலகம் விளங்கும்படியாக என்று சொல்லி நமக்கு அந்த அவருடைய அந்த அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது, ஏன்னா நம்பிகள் அவதரிக்க போறது சடையநாயனாருக்கு தான், அவருக்கு மகனாக அவதரிக்க போறார். அதனால அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். சடையன் என்னும், இது சடையன் என்று சொல்லுவது சாமிக்கு ஒரு பெயர் சடையன் உண்டுங்க, சடையா என்னுமால் என்று சொல்லி நம்முடைய திருமுறைகளில் வருது. அப்ப இறைவனுடைய திருப்பெயரையே அவருடைய நம்பிகளுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய சடையநாயனாருக்கு வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய பெயர்களை மக்களுக்கு வைப்பது அப்படிங்கிறது நிறைய மரபு வழியாக நம்மளை சைவத்திலே தொன்றுதட்டு வருகிறது. கலையர் என்று சொல்லுவதும் பெருமானுடைய திருப்பெயர் தான். கலைய நாயனாருடைய திருப்பெயர் கலையர் என்று சொல்லுவார்கள். இப்படி குலம் இந்த சிவவேதியர் குலத்தினை குறித்தது. அது என்ன குலம் அப்படின்னா, அவர் அவதரித்தது சிவவேதியர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவாச்சாரியர் குலத்தில் அவர் அவதரித்தார். நலம் அப்படின்னா நன்மைகள், நன்மையானவைகள் எல்லாம் சிறந்தவை. அது என்ன அப்படின்னா சிவநெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறிதான் உலகத்திலே நன்மையானவற்றுக்கெல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய நெறி சிவநெறி என்று சொல்லக்கூடியது. நாம் விளங்கும்படி என்றது அந்நெறி பற்றி உயிர்கள் உய்யும்படி, அதாவது உயிர்கள் எல்லாம் உய்யும்படியாக. தவத்தின் குலம் அப்படின்னா அடியார் கூட்டம். தவத்தின் குலம்னா இந்த இடத்துல அடியார் கூட்டம் உய்யும்படியாக. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் அடியார் பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் சைவ முதல் திருத்தொண்டர் என்று பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். அதனால அந்த தவம் செய்த தவத்தின் பயன், தவத்தின் குலம் அப்படின்னா அடியார் கூட்டம். அப்படி தவம்னா என்ன அப்படின்னா சிவபூசையே தவம் அப்படிங்கிறார். பல இடங்கள்ல சிவகொடி அவர்கள் பெரிய புராணத்துக்கு உரை சொல்லுகின்ற பொழுது தவம் என்று சொல்லி வரக்கூடிய இடங்கள் அத்துணையுமே சிவபூசை என்றே சொல்லுகிறார் நமக்கு. இப்படி தவத்தின் பலன்னா சிவனை அடையும் நெறியில் சார்தல். இவை திருத்தொண்ட தொகை அருளிமையால் உலகை வெளிப்படுத்திய தன்மை குறித்தது. அப்படி என்ன இவர் செய்தார் அப்படின்னா, திருத்தொண்ட தொகை நமக்கு அவர் அவதரிக்கின்ற வரைக்கும் திருத்தொண்ட தொகை நமக்கு இல்லை.
அந்த திருத்தொண்ட தொகைக்காகவே அவர் மேலிருந்து கீழங்க வரார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மடம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி திருமலை சிறப்பில் நமக்கு சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். ஏன் அவர் திருமலையில அந்த கமலினை அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை கண்ணுற்றார் என்று சொன்னால், நமக்கு திருத்தொண்ட தொகை தருவதற்காக இந்த மண்ணுலகத்திலே அவதரிக்க வேண்டும். அப்படி மண்ணுலகத்திலே வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும். அதுதான் சூக்குமான, அதாவது தூலமான காரணம் அந்த பெண்களை பார்த்தது. ஆனால் சூக்குமமான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த திருத்தொண்ட தொகை கொடுப்பது என்று சொல்லி நமக்கு பெரியோர்கள் சொல்வார்கள். இப்படி நாயனாருடைய ஊர் பெயர், அதே போல அவருடைய பண்பு வரலாறு இதையெல்லாம் சொல்லி வகை நூல் சொல்லி இருக்கிறது. அதை ஆதாரமாக கொண்டு நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரே ஒரு பாடல்ல சொல்றார். சரிதத்தையே நிறைவாக்கி காட்டுகிறார். ஒரே ஒரு பாடல். தம்பிரானை தோழமை கொண்டருளி தமது தடம் உயர் சேர் கொம்பனார் பாலொரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவரான் நம்பி யாரூரரை பயந்தார் ஞாழமெல்லாம் குடிவால. இதுல தம்பிரானை தோழமை கொண்டருளி தமது தடம்புயர் சேர் கொம்பனார்வால் தூது செல்ல. தம்பிரானை தோழமை கொண்டருளி என்று சொல்வது தடுத்தாட்கொண்ட புராணம். இறைவன் தோழமையாக கொண்டது தடுத்தாட்கொண்ட புராணம். அதை எப்படி தடுத்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துக்கலாம். தடம்புயர் சேர் கொம்பனார்வால் ஒரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் என்று சொல்லுவது ஏயர்கொண்டு அளிக்காம நான் என்ன பண்ணாது. அதற்கடுத்து எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி யாரொருவரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவால. சேரமான் பெருமான் நாயனாரை அவர் துணைவராக கொண்டது, தோழராக கொண்டது. அது எங்க வருதுன்னா, களரேற்றிவார் நாயனார் புராணம், வெள்ளானை சருக்கம், இது 2 வருது. அப்ப நம்பிகளுடைய வரலாறு முழுக்க ஒரே பாடல்ல சொல்லி ஒரு பெருமை. சேக்கிழார் பெருமானுடைய தெய்வ கவிநலம் என்று சொல்லக்கூடியது இங்கதான் நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு யுக்தியில நம்முடைய சேக்கிழ பெருமான் இந்த பாடலை நமக்கு அருளுகின்றார். தம்பிரானை தோழமை கொண்டருளி அப்படின்னா தம் தலைவராகிய சிவபெருமானையே தமக்கு தோழராக ஆக்கி கொண்டார் என்று சொல்றார். அப்படின்னா சிவபெருமானையே தோழராக ஆக்கி கொண்டாருங்கிறத எப்படி சேக்கிழ உரையாசிரியர் நமக்கு சொல்றார் அப்படின்னா, தமக்கு மேலான ஒரு தலைவரை தமக்கு ஒப்பாந்தன்மையில் தோழராக கொள்ளுதல் தகாது என்பது குறிப்பு. சிவபெருமானுடைய உரையில சொல்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது பின்னாடி சொல்வார். தனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒருத்தரை தோழராக கொள்ளுவது அப்படிங்கிறது ஒரு தகாதது அப்படின்னு சொல்றாரு. அப்படி தோழராக கொண்டாலும் கூட அதையோடு அமையாது, அவரை ஏவல் கொள்ள செய்வது. ஏன்னா தனக்காக அவர் தன்னுடைய மனைவியிடத்திலே தூது அனுப்புவது, அப்புறம் அவர் பசியோடு கிடக்கின்ற பொழுது இறைவன் இறந்து கொண்டு கொடுப்பது, இப்படியெல்லாம் ஏவல் கொள்வது என்று சொல்லுவது அது அதைவிட தவறு அப்படின்னு சொல்றார். தகாது, தவறுன்னு சொல்ல தகாது. அவை ஏவல் தானும் கொம்பனார்பால் ஏவுதல் அதனினும் தகாது. அதாவது நம்மை விட உயர்ந்தவர்களிடத்தில் ஏவல் செய்வதே தவறு. அது மனைவியினிடத்திலே தூது செல் அனுப்புவது ஒரு தகாத செயல் என்று சொல்லி இந்த குறிப்புகள் படக்கூடியது நிந்தை துதியாக காட்டி, இது எப்படி இருக்குதுன்னா ஒரு நிந்தை செய்வது போல காட்டி, இது என்ன எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் இணையற்ற அன்பின் பெருமையையும் மேம்பாட்டையும் புலப்படுத்திய உட்குறிப்பு பெற கூறியவாராம் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சிவக்கணியா அவர்கள், அதாவது இதையெல்லாம் ஏன் சொல்றார் அப்படின்னா, தன்னை விட உயர்ந்தவரை, தமக்கு மேலான ஒரு தலைவரை தமக்கு ஒப்பாந்தன்மையில் தோழராக கொள்வது தகாது. அப்படி தோழராக கொண்டாலும் தன்னுடைய மனைவியிடத்திலே தூது செல்ல அனுப்புவது அதைவிட தகாது. ஆனா இதையெல்லாம் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நிந்தை துதியாக சொல்லப்பட்டாலும் நம்பிகளுடைய இணையற்ற அன்பினுடைய பெருமைதான் அதற்கு காரணம். அது நமக்கு எங்க பார்க்கலாம் அப்படின்னா, உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, அதாவது உபமன்ய முனிவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க, அதாவது நீங்க சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்ப ஏன் அந்த ஒளியை பார்த்து வணங்குகிறீர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் என்று சொல்றார். எப்பொழுதும் சிவபெருமானை உள்ளுக்குள்ளே வைத்து அவர் தழுவி கொண்டிருப்பார். அதனால இறைவனிடத்தில் அளவற்ற அன்புடையவர் நம்முடைய நம்பிகள். அதனால் அவர் அந்த அன்பினுடைய உச்சமாக அதை செய்து காட்டுகிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அங்கு அவர் திருமலையில இருந்து பெருமானுடைய ஒரு
ஏவல் மூலமாக இந்த மண்ணுலகத்திலே வந்து அவதரிக்கிறார். திருமலையிலே மலர் பறிக்கின்ற பொழுது கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய அந்த 2 பெண்களை அப்படி பார்க்கிறார். ஏன் பார்த்தார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அங்கேயே சொல்றார். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர பொதுவார் அவர் மேல்மடம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த 2 பெண்களை பார்த்த உடனேயே சாமி பார்க்கிறாரு. என்ன செய்யறார் அப்படின்னா, இவர் எப்பொழுதும் போல மலரை கொண்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக செல்லுகிறார். அப்படி அங்கு சென்ற நம்பிகளிடத்திலே மாதர்வால் மனம் போக்கினை, அந்த பெண்களை நீ பார்த்துட்ட அம்மெல்லியனாருடன் காதல் இன்பம் கலந்தணைவாய் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறார். அதாவது செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் என்று சொல்லி, பெருமானே இந்த திருவடியை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனசில்லை பெருமானே, இருந்தாலும் என்னுடைய சிறுமை, நான் அங்கு சென்றாலும் என்னுடைய மண்ணுலக வாழ்க்கை எனக்கு மயக்கத்தை கொடுக்கும், அப்பொழுது நீங்கள் என்னை தடுத்தாற் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பத்தை வைத்து கொண்டு திருநாவலூரிலே ஒரு வேதியர் குலத்திலே நம்முடைய சடைய நாயனாருக்கு மகனாக அவதரிக்கிறார். அதைத்தான் சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றாருன்னா, மாதொரு பாகனாருக்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனைசை ஞானியார்வாள் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி தீமைகளெல்லாம் நீங்கும்படியாக அவர் அவதாரம் செய்தார். எப்படிப்பட்ட குடும்பம்! ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்திலே சடையநாயனாருக்கும் இசைஞானி பிராட்டையாருக்கும் மகனாக அவதரித்தார். தீதகன்று உலகம் உய்ய, தீமைகளெல்லாம் நீங்கி இந்த உலகம் உய்யும் பொருட்டாக அவதரித்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே அருளுகின்றார். அப்படி அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. சிறுதேர் உருட்டி விளையாடக்கூடிய பருவம் வருகின்ற பொழுது அந்த வீதியிலே தேருருட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். நாடுவார் அரசர் நரசிங்க முனைய நாயனார் அவரை பார்க்கிறார். அந்த பிள்ளையினுடைய அழகிலே அவர் கொள்ளை கொண்டு தன்னுடைய மனதை பறிகொடுத்து அவர் ஈன்ற சடையநாயனாரிடத்தில் சென்று கேட்கிறார். எனக்கு காதல் பிள்ளையாக நம்பி ஆரூரன் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் அன்போடு கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை நம்பிகள் வளர்ந்தது அரண்மனையிலே வளர்கிறார். அரண்மனையில் வளர்ந்தாலும் எப்படி வளர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது மன்னவர் திருவும் வைதீக திருவும் என்று சொல்லுவார். மன்னருக்குண்டான இளவரசருக்குண்டான கோலமும் இருக்கிறது. அதே போல வைதீக திரு என்று சொல்லக்கூடிய ஒரு அடியாருக்குண்டான கோலம், ஒரு சிவாச்சாரியாருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கோலம் என்று சொல்லி அந்த திருநீர் உருத்தராக்கம் பூநூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையும் அவருக்கு இருக்கிறது. அப்படியே வளர்ந்து வருகிறார். 16 வயது வருகிறது. 16 வயது வருகின்ற பொழுது மனம் பேசி முடிக்கின்றார்கள். ஒத்த குலத்திலே, அவர்களுடைய குலத்திலே, அதே சிவாச்சாரியார் குலத்திலே மணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை சார்ந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை பேசி முடிக்கின்றார்கள். திருமண வைபவங்கள் எல்லாம் நடக்கின்றது. அப்படியே திருமணத்திற்காக அங்கு திருமணப்புத்தூர் செல்லுகிறார்கள். அந்த காலத்திலே திருமணம் என்று சொல்லுவது மணமகளுடைய இல்லத்திலே தான் நடக்கும். மணமகனாக இருக்கக்கூடியவர் அப்படியே பரிசனங்களோடு செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருமணத்தன்று காலை நேரம் அந்த காட்சியை பார்ப்பதற்கு சூரியன் எழுந்த நிலையை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்றாருங்க, தேவர் தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்பார். அப்படின்னா அவருடைய திருமணத்தை பார்ப்பதற்குன்னு சொல்றதில்லை அங்க, ஏன்னா நடக்க போறதில்லை. அதனால திருமண கோலம் காண காமுறு அப்படி ரொம்ப விருப்பப்பட்டு சூரியன் எழுந்து வந்தானா நம்பிகளுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு. அந்த மாதிரி அங்க சொல்றார். அதே மாதிரி அவர் அப்படி குதிரையின் மீது யோக புறவி என்று சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அந்த யோக புறவியின் மீது அப்படி வந்து கொண்டிருக்கிறார். அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளாருடைய தோழியர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவங்க எல்லாம் நம்பிகளுடைய அழகை பார்த்து வியந்து போய் பேசிக் கொள்ளுகிறார்களாம். அப்படி எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார். மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். பண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி அப்படியே அந்த பெண்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இவனை பார்ப்பதற்கு எண்ணில்லாத கண்கள் வேண்டும், காலை போன்ற இவரை பார்ப்பதற்கு எண்ணில்லாத கண்கள் வேண்டும், நம் எல்லோரை விட உயர்ந்த ஒரு
புண்ணியம் செய்தவள் சடங்கவியனுடைய மகள்தான் என்று சொல்லி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அந்த திருமண வைபவத்திலே பண்ணோடு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அந்த நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த குதிரை வருகின்ற பொழுது, அந்த பெண்களுடைய பகுதிக்கு வருகின்ற பொழுது மெதுவாக சென்றது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். தாண்டிய பரியும் நம்பால் தகுதியும் நடந்தது என்பார் என்று சொல்லி எல்லோரும் அவருடைய அழகை பார்க்க வேண்டும் என்று சொல்லி குதிரை கூட மெதுவாக சென்றது என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் நமக்கு ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன், இனிமேல் தான் சொல்ல போறார், ஆனா நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி. அப்ப தடுத்தாட்கொண்ட புராணத்தை கேட்பது சிந்திப்பது நமக்கு உய்வை கொடுக்கும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கேயே நமக்கு சொல்றார். அப்படி திருமணத்திலே மேடையிலே மணமகனாக வீற்றிருக்கிறார். அந்த நேரத்திலே பெருமான் வருகிறார், ஒரு வேதியராக வருகிறார். அவர் வருகின்ற பொழுது எல்லோரும் அவரை வரவேற்கிறார்கள். எப்படி வரவேற்றார்கள் என்று சொன்னார், நன்றுமது நல்வரவு நங்கள் தவம், நாங்கள் தவம் செய்திருக்க வேண்டும் ஐயா, நீங்கள் இங்கு எழுந்தருளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர் வந்தவுடனே போய் அமரவில்லை, நேர நம்பிகளுக்கு நேராக போய் நிற்கிறார். அவர் நின்று அங்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது எல்லா அந்த மறைவர்களை பார்த்து சொல்றார், நான் சொல்றது கேளுங்க என்று சொல்லி சொல்றார். ஆரம்பிக்கிறார், ஆவது கேண்மின் மறையோர் என் நாவல் நகர் ஊரான், என் அடியான் என் நாவல் நகர் ஊரான், இது நான் மொழிவது என்றான். தேவரையும் மாலையன் முதல் திருவின்மிக்கோர் யாவரையும் வேறடிமையாக உடைய எம்மான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்றார். அப்படியே போய் நின்று இவன் என் அடியான் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்று சொல்லி நம்பிகளுக்கு ஒரு அப்படியே அவரை பார்த்து சிரித்து நம்பிகள் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த உன்னுடைய பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது, நீ எனக்கு வழி அடிமை என்று சொல்லி ஆட்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு அங்க சபையோர்கள் எல்லாரும் அவரை பெருமானுக்கு நீ அடிமை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஆலயத்திற்கு உங்களுடைய இல்லத்தை காட்டுங்கள் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது, நான் இருப்பது வெண்ணெய் நல்லூர் என்று சொல்லி அந்த வெண்ணெய் நல்லூரிலே அப்படியே வருகிறார். எல்லோரும் கூட வருகிறார்கள். ஆலயத்திற்குள்ளே செல்லுகிறார். நம்முடைய ஊருக்கு வெண்ணெய்நல்லூர் என்று சொன்னவர் ஆலயத்திற்குள்ளே செல்லுகிறாரே என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். உள்ளே சென்று பெருமானுக்கு விடை மீது காட்சி கொடுக்கிறார். நம்பிகளுக்கு விடை மீது காட்சி கொடுத்து சாமி சொல்றார், முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கோர பின்பு நம் எவராலே பிறந்தனை மண்ணின் மீது என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் வந்தது சாமி என்று சொல்லி பெருமானுக்கு தெரியும். அதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு தெரியாது. அப்படி காட்சி கொடுத்து இவர் பட்ட இன்பத்தை சொல்லுகின்ற பொழுது, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி, அப்படியே ஒரு தாய்ப்பசுவனுடைய ஓசையை கேட்ட ஒரு கன்றுக்குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அது மாதிரி மகிழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படியே அவர் என்ன செய்வது என்று சொல்லி அப்படியே புலகாங்கிதம் அடைந்து பெருமானுடைய திருவருளிலே கலந்து நிற்கின்ற பொழுது சாமியினுடைய அசரீரியாக ஒரு வாக்கு எழுகிறது, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லி சொல்றார். அதாவது வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சிவபெருமான் எனக்கு இந்த பாடல் தமிழ் பாடல் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் நம்பிகள் சொல்றார், ஓதிலாமுதே உணப்பெரும் குன்றே நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன். இறைவனே பாடச் சொல்லியும் கூட நம்பிகள் சொல்லுகின்ற பொழுது, சாமி எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு பாட தெரியுமா, உங்களுடைய பெருமைகள் என்ன, என்னுடைய சிறுமை என்ன என்று சொல்லி அங்கு பெருமானிடத்திலே சொல்லுகின்ற பொழுது இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். பித்தனென்றே பாடுவாய் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் பித்தா பெரிசூடி பெருமானே அருளானா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்தொன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லி, நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிமை பெருமானே, ஆனால் நீங்கள் என்னை அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது நான் அடிமை இல்லை என்று சொல்லி வாதிட்டேனே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்திலே வருந்தி பாடுகிறார். அதற்கு பிறகு அவரை அழைத்து கொண்டு இதெல்லாம் போறார். அப்படி அதற்கு பிறகு அவருக்கு தவத்துறை என்று சொல்லக்கூடிய திருத்துறையூரில் அவருக்கு தவநெறி கிடைக்கிறது. அதாவது தவநெறி கிடைத்ததை சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா, நமக்கு அதாவது அங்க என்ன சொல்றார் அப்படின்னா, சிவனுரையும் திருத்துறையூர் சென்றடைந்து தீவனையால்
அவநெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அருள் செய்தார், திருப்பதிகம் பாடினார் என்று சொல்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, 2 துறை நமக்கு. துறை என்று சொன்னால் கரையேறக்கூடிய இடம் என்று சொல்லி சிவப்புண்ணிய பொருள் எழுதுகிறார். அப்படின்னா துறை என்று சொன்னால் ஒரு துறை அவநெறியில் செல்லாமை தடுத்தது, அது அருள்துறை என்று சொல்லக்கூடிய வெண்ணெய்நல்லூர். இன்னொரு துறை தவநெறி தந்தது, தவநெறி தந்தது திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய திரு துறையூர். அப்ப இவருக்கு அவநெறியில் செல்லாமை தடுத்தது ஒரு துறை, தவநெறி கொடுத்தது ஒரு துறை. இதுதான் நமக்கு 2 துறையாக வைத்து போற்றப்படுவது திருவெண்ணெய்நல்லூர், இன்னொன்று திரு துறையூர் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார்கள். திருத்துறையூர்ல தான் நம்பிகளுக்கு தவநெறி கிடைத்தது. தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சொல்லி 10 பாடல்களில் அருளுகின்ற பொழுது அங்கு அவருக்கு தவநெறி கிடைக்கிறது. அதற்கு பிறகு பெருமான் தடுத்தாட்கொண்டது, பரவையாருடைய திருமணம், நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்ததெல்லாம் சரிதத்திலே மிக விளக்கமாக செல்லுகிறது. இப்படி நமக்கு எங்க அவர் தோழமையாக தந்தார் என்று சொன்னால், எங்க தோழராக சொல்லப்பட்டது, தம்பிரானை தோழமை கொண்டருளி அப்படின்னு சொன்னது, இறைவனே அவரை தோழர் என்று சொன்னார். இவர் சொல்லல. அதாவது திருவாரூரிலே அவர் பெருமானை விழுந்து வணங்கி எழுகின்ற பொழுது அப்போ ஒரு வாக்கு வந்தது, வாழிய மாமரை புற்றிடங்கள் மன்னவனார்களால் ஒரு வாக்கு. அந்த ஒரு வாக்கு தோன்றியது என்ன அப்படின்னா, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். இது இறைவனுடைய கூற்று. நம்பிகள் போய் நான் உங்கள்கிட்ட தோழரா இருக்கிறேன்னு சொல்லலை, இறைவனே விரும்பி ஏற்கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனே விரும்பி ஆட்கொண்டது நம்பிகளை. அதான் சொல்றார், அதாவது மன்னவனார் அருளால் ஒரு வாக்கு, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி நன்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததென்றே. சாமி, உன்னை நான் மனத்திலே திருமணத்திலே தடுத்தாட்கொண்டதுனால நீ திருமண வேள்வியில எப்படி இருந்தையோ அந்த மனக்கோலத்தோடவே என்னோடு நீ இருக்க வேண்டும், இந்த மண் மீது நீ மகிழ்ச்சியாக விளையாட வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய கட்டளை நம்பிகள் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றினார் என்று சொல்லி அவர் அந்த கோலத்தோடு இருந்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளை. அதனால் அவர் அப்படி இருக்கிறார். அதே மாதிரி தோழராக ஆனதும் இவர் போய் நான் தோழராக இருந்ததுன்னு இவர் அடியேன் அடியேன் அடியேன்னு தான் சொன்னார். ஆனால் இறைவன் அவரை தோழராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அடுத்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னும் அடுத்தது இந்த பாடல்ல சொல்லப்பட்டது, தமது தடம் உயர் சேர் கொம்பனார்வால் ஒரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவர் தூது சென்றதை சொல்றாருங்க. நம்பிகளுக்காக அவர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். திருமணம் செய்து கொண்டு ஒற்றியூரிலே 2 கண்ணும் போய் அதற்கு பிறகு பெருமானுடைய திருவருளினாலே அவருக்கு இடதுகண் காஞ்சிபுரத்திலே கிடைக்கிறது. அந்த ஒரு கண்ணோடு திருவாரூர் வருகிறார். திருவாரூர் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அங்கு இன்னொரு கண் எனக்கு வேண்டும் என்று கேட்டது, வலது கண்ணும் எனக்கு வேண்டும், ஒரு கண்ணு தான் சாமி இருக்குது என்று சொல்லி கேட்ட இடம் திரு ஆவடுதுறை. திருஆவடுதுறையிலிருந்து மீண்டும் அவர் நம்முடைய ஆரூருக்கு வருகிறார். ஆரூருக்கு வந்தவர் ஒரு கண்ணோட தன்னுடைய மனைவியை சென்று பார்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை, 2 கண்ணோட தான் நான் சென்று பார்ப்பேன் என்று சொல்லி அங்குதான் அந்த இரவு நேரத்திலே பள்ளியறை பூஜையின் பொழுது அவர் அர்த்தசாம பூஜையிலே அந்த மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழ அங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீர் என்று சொல்லி அந்த உருக்கமான அந்த பதிகத்தை அங்கு பாடுகிறார். பெருமானே, என்னுடைய துன்பத்தை நீங்க தான் நீக்கணும், நீங்க என்னுடைய முகத்தை பார்த்தாவது உங்களுக்கு என்னுடைய நிலை தெரிந்திருக்க வேண்டும், இல்லை நான் சொன்னதுக்கு பிறகாவது நீங்கள் தீர்த்து கொடுத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே பெருமானே, நான் எப்படியோ போறேன், நீங்க நல்லா இருங்க சாமி என்று சொல்லி இறைவனிடத்திலே உரிமையோடு அந்த திருப்பதிகத்தை அருள் செய்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு வலதுகன் கிடைக்கிறது. வலதுகன் கிடைத்த உடனேயே அவர் இறைவனிடத்தில் தன்னுடைய மனைவியிடத்திலே செல்ல வேண்டும். அப்படி மனைவியிடத்திலே செல்லுகின்ற பொழுது அங்கு ஒப்புதல் கிடைக்கல. அப்பதான் இறைவனிடத்திலே சென்று அவர் இறைவனை தூதாக அனுப்புகிறார். அதாவது சாமி என்ன சொல்லாருன்னா, நான் உனக்கு தோழனாக மட்டுமல்ல ஒரு தூதனாகவும் சென்று அதை நான் பரவையாரிடத்திலே பேசி வருகிறேன் என்று சொல்லி போறார். அப்படி அவர் கேட்டதுதான் ஏயர்கோன் கலிக்காம பணத்தில் இருக்கிறது.
அது சாமி கிட்ட சொல்றாரு, நாயனீரே நான் உமக்கு இங்கு அடியேனாகில், சாமி நான் உங்களுக்கு அடியாரா இருக்கிறதுனால நான் உமக்கு இங்கு அடியேனாகில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழரும் தம்பிரானாரே ஆகில்னர். எப்படி சொல்றாரு பாருங்க, நாயனீரே நான் உமக்கு இங்கு அடியேனாகில், நான் உங்களுக்கு அடிமைதான் சாமி, ஆனா நீங்க எப்படின்னு எனக்கு தாயை விட நல்ல தோழராக, அதே மாதிரி தம்பிரானாக, பாருங்க தாய் போல தாயை விட சிறந்த தோழராக, அப்புறம் அதுக்கு மேல தலைவராக, தம்பிரானாக, இப்படி எல்லாம் நீங்க இருக்கிறீங்க பெருமானே. அப்படி தம்பிரானாரே ஆகில் ஆய அறிவும் இழந்து அழிவேனர். எனக்கு இப்ப என்ன செய்யறது என்ன தெரியல சாமி, என்னுடைய அறிவை இழந்து நான் இப்பொழுது நிற்கிறேன். நீங்க என்ன செய்யணும், அயர்வு நோக்கி என்னுடைய அந்த துன்பத்தை நீக்கி என்னுடைய அந்த அயற்சியை நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவையுறு புலவி தீர்த்து தாரும். அப்படியே இன்னைக்கே அது இந்த நாள் இந்த இரவிலேயே நீங்கள் சென்று பறவையாரிடத்தில் சென்று பேசி என்னுடைய அந்த புலவியை என்னுடைய அந்த வருத்தத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார் நம்பிகள். அதான் அப்படி அவர் விண்ணப்பம் வைத்துடனேயே நம்பிகள் முதல்ல போறார். அம்மா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு இரண்டாவது முறை செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருவீதியினில் அழகர் அவர் மகிழும் செல்வ திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உலகாமால் அப்படின்னு, அப்படி ஒரு சிவலோகமே சென்றது போல் இருந்தது. தேவர்கள் எல்லாரும் பின்னாடி போறாங்க, சாமி போறார், அப்படி எல்லா முனிவர்கள் எல்லாரும் போறாங்க, சிவகணங்கள் எல்லாம் போகிறது, கைலாயமே அங்கு இறங்கி வந்தது போல் இருந்தது என்று சொல்லி அந்த படர்ந்த பேரொழி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு நகர சிறப்புல சொல்றார். அப்படி அவர் செல்லுகின்ற பொழுது இரவு நேரமாகி விடுகிறது. இரவு அதாவது அர்த்தசாம பூசை முடிந்து நேரம் ஆயிருது. அப்படி நேரமாயி நள்ளிரவு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அவர் ஒரு சிவாச்சாரி கோலத்துல அங்கு பறவையாருடைய இல்லத்துக்கு போறார். அம்மா நினைச்சாங்களாம், இப்படி ஒரு ஆண்மகன் இல்லாத ஒரு வீட்டுக்கு இப்படி ஒரு சிவாச்சாரியார் வராரே என்று சொல்லி மனசுல ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். தனியா வராரே, இது தகுமா அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா சேக்கிழ பெருமான் சொல்றாரு, அவர் தனியா போகல, கூட அம்மா இருந்தாங்க. அம்மா கூட இருந்தது அவங்களுக்கு தெரியல, பறவைநாச்சியாருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அருமையா சொல்வார். பாதி மதிவாள் சடையாரை பயில் பூசணையின் பணிபுரிவார், பாதி இரவில் இங்கு அணைந்தது என்னே என்று பயம் எய்தி பாதியுமையால் திருவுருவில் பரமராவது அறியாதே பாதிமதிவாள் சடையாரும் பதைத்து வந்து கடை திறந்தார் என்று சொல்லி பாதிமதிவாள் முதலாரும் பதைத்து வந்து கடை திறந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த பாடல்ல 4 வரியுமே முதல் பாதி 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 என்று சொல்லியே வருங்க. பாதிமதிவாள் சடையாரை பயில் பூசணையின் பணிபுரிவார். பாதிமதிவாள் பிறைச்சந்திரனுடைய பெருமானை பூசை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் பாதி இரவில் இங்கு அணைந்தது என்னே என்று இந்த நேரத்தில் இப்படி வராரே ஒருத்தர், அது கணவனார் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டாங்களாம். அதை பயம் எய்தி பாதியுமையால் திருவுருவில் பரமராவது அறியாதே. ஆனா சாமி தனியா வரல, ஒரு பக்கம் உமையம்மை எப்பொழுதும் பிரியாம இருக்கிறாங்க இல்லையா, அதை பாகம் பிரியார். அதனால பாதியுமையால் திருவுருவில் பரமராவது அறியார். அந்த அம்மாவுக்கு தெரியலையா, சாமி கூட அம்மா இருக்கிறது பறவையாருக்கு தெரியல. அப்புறம் பாதிமதிவாள் முதலாறு அப்படியே பிறை அந்த பாதி சந்திரனை போல அழகான அந்த நெற்றியுடைய பறவையார் கடை திறந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி கடை திறக்கின்ற பொழுது 2வது முறை இறைவன் வருகின்ற பொழுது அம்மா திருவடியில் விழுந்து வணங்கி உங்களுடைய அருள் தலைமேற்கொண்டேன் என்று சொல்லி பெருமானிடத்திலே அவர்கள் சரணடைந்து அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு அனுமதிக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கின்ற பொழுது நம்பிகள் செல்லுவதற்கு முன்பாக அந்த பரிசனங்கள் எல்லாம் செல்லுகிறது. அவருக்கான மங்கள பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி மங்கள பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுவதற்கு அடியார் பெருமக்கள் எல்லோரும் வருகின்றார்கள். எல்லாரும் இரவோடு இரவாக அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது 2 பேர் வருகிறார்கள். ஒருவருக்கு கண்ணுக்கு தெரியாது, பிறவியிலே குருடு, இன்னொருவர் பிறவியிலே கூன். அவர்களும் பணி செய்வதற்காக வருகின்ற பொழுது நம்பிகள் பெருமானிடத்தில் கேட்கிறார், அவருக்கு கண்ணு குருடு, இவருக்கு பிறவியிலே கூன், எப்படி அவர்கள் பணி செய்ய முடியும் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்க அப்பொழுதே அவருக்கு 2 கண்ணும் கிடைத்தது
இன்னொரு அடியாருக்கு கூணும் நிமிர்ந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். தேனும் குடலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்குவோன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் எப்படி அந்த 2 பேரத்துக்கும் நம்பிகள் பெருமானை வழிபட்டவர், நம்பிகள் பெருமானுக்கு தோழர். ஆனால் நம்பிகளுக்கு ஒரு கண் காஞ்சிபுரத்திலே கிடைத்தது. அதற்கு பிறகு பல முறை விண்ணப்பம் வைத்து இன்னொரு கண் ஆரூரிலே கிடைத்தது. ஆனால் நம்பிகளுக்கு பணி செய்ய வந்தவருக்கு அப்பொழுதே 2ம் நிவர்த்தியானது. அப்படின்னா அடியாருடைய தொண்டு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல சேக்கிழ பெருமான் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் நமக்கு ஏயர்கொண்டு அளிக்காம போனால் இங்கு இதோடு நிறைவு செய்து கொண்டு அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பாடல்ல அதாவது தம்பிரானை தோழமை கொண்டருளி தடுத்தாற் கொண்டவரானா தமது தடம்புயசர் கொம்பனார்வாள் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளியது ஏர்கொண்டு கழிக்காம. அடுத்தது எம்பிரானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி யாரூரை பயந்தார் ஞாலவெல்லாம் குடிவாள் என்று சொல்லி அப்படி நம்பி யாரூரை பயன்றது. அதாவது இப்ப சேரமான் பெருமான் நாயனாருடைய அந்த துணையை கொண்டது அப்படிங்கிறது, சேரமான் பெருமான் நாயனாரை எப்படி அவர் துணைவராக கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு அந்த சரியத்தில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ அவரை தோழமையாக கொண்டு அதற்கு பிறகு அவர் திரு ஆரூரிலே வீற்றிருக்கிறார். அப்படி திருவாரூரிலே வீற்றிருக்கின்ற பொழுது அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் ஓர்ப்பு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சேரமான் பெருமான் நாயனாரை பார்க்கறதுக்காகத்தான் போறார். அதாவது மலைநாடு போறார். அப்படி மலைநாடு செல்லுகின்றதை நமக்கு சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா, இதுதான் வெள்ளானை சருக்கத்தினுடைய முதல் பாடலாக நமக்கு போற்றுகிறார் சேக்கிழ பெருமான். அதாவது மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுய எழுந்தருளும் நம்பி தம்பிரான் தோழர் காளைமலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூட ஆடமுண்டார் திருத்து கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. மூலமான திருத்தொண்ட தொகையும் சைவத்துக்கே ஒரு மூலமான திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறார். அப்படி மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த உலகம் உய்யும்படி எழுந்தருளிய நம்பி தம்பிரான் தோழர் அப்புறம் என்ன சொல்றார், காளைமலர் செங்கமலக்கண் காலையில மலர்ந்த செந்தாமரை போல அந்த சிவந்த கண்களையுடைய அந்த சேரமான் பெருமான் நாயனாரை பார்ப்பதற்காக போனாராம். அப்படி ஆலமுண்டார் அவரோடு சேர்ந்து திருக்கையிலை சென்றதை நாம் தெரிந்தபடி, அதாவது அறிந்த அளவிலே நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த இடத்தை நமக்கு சொல்றார். அப்படி அவர் செல்லுகின்ற பொழுது அந்த திருவஞ்சை களத்தில் சென்று அவர் வழிபாடெல்லாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அப்போ திருவஞ்சை களத்திலே நம்பிகளும் சேரரும் எப்படியெல்லாம் நட்பு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சரியத்தில் நிரம்ப அதெல்லாம் களரிற்றறிவார் புராணத்தில் மிக விரிவாக வருகிறது. ஒரு இடத்துல நம்பிகள் இடத்திலே அந்த அரசாட்சியை கொடுப்பதற்கு கூட அவர் முன் வருகிறார். சேரமான் பெருமான் நாயனார் பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஆரூர் பெருமான் மீது அளவற்ற அன்புடையவர். அதனால் ஆரூர் பெருமானை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று சொல்லி அங்கதான் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களத்திலே அந்த அரண்மனையில் பாடிய திருப்பதிகம் தான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திரும்பும் உணர்ப்பானை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதில் சொல்றாரு, இன்னதன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மான எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்வனத்தனை ஆரூரானை மறக்கலுமாம். அப்படின்னா என்னால் ஆரூர் பெருமானை மறந்து இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி அப்பொழுதே புறப்படுகிறார். இதெல்லாம் நமக்கு அந்த சரியத்திலே வந்தது. இப்போ வெள்ளானை சருக்கத்திலே அவர் ஆலயத்திலே வழிபாடு செய்கிறார். திருவஞ்சை களத்திலே வழிபாடு செய்து கொண்டு அங்கு இருக்கின்ற பொழுது அவருக்கு உலகியல் வாழ்க்கையில் ஒரு ஓர்ப்பு வருகிறது. பாசம் அடுத்த வாழ்க்கை நீங்க என்று சொல்லி அந்த பதிகத்தினுடைய பெருமையை சொல்வார். அந்த அஞ்சை கடத்து பதிகத்தை தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது பாசம் அடுத்த வாழ்க்கை நீங்க இந்த பதிகத்தை பாடலாம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமானை நமக்கு அருளுகின்றார். அந்த பதிகத்தில் தான் கடைசியா 8வது பாடல்ல வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்று சொல்லி பாடுகின்ற பொழுது சரி அவருக்கு உலக வாழ்க்கை ஓர்ப்பாகிவிட்டது, இனிமேல் நம்பி சுந்தரன் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களுக்கெல்லாம் ஆணையிட்டு வெள்ளை ஆணையை மேலிருந்து கீழே அனுப்பி
வெள்ளை யானையின் மீது ஏற்றி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு தேவர்கள் எல்லோரும் சென்று ஏவல் என்று சொல்லி அங்கு கைகட்டி நிற்கிறார்கள். அப்படி நிற்கின்ற பொழுது பெருமானை எல்லோரும் சேர்ந்து யானை மீது ஏற்றுகிறார்கள். அப்படி ஏற்றுகின்ற பொழுது அவரும் என்ன செய்கிறார் அப்படின்னா, யானை மீது ஏறி அவர் ஏறின உடனே தன்னுடைய தோழரை நினைக்கிறார். சேரமான் பெருமான் நாயனார் விட்டுட்டு போகிறமே நினைக்கிறார். பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாரை பற்றி நினைக்கவே இல்லை. இவங்க 2 பேரத்தை தான் நினைச்சதாக சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். அப்படி நினைச்ச உடனே அவருக்கு அது தெரியுது, நம்மளுடைய தோழர் சுந்தரர் நம்மளை நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு, களறிச்சறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு சேரமான் பெருமான் நாயனாருக்கு. அவர் நம்மளை நினைக்கிறார், கைலாயம் போறார் என்று தெரிந்து ஒரு வெள்ளை யானையின் மீது இவர் ஏறி இருக்கிறார். ஒரு வெள்ளை குதிரையை அழைத்து அதனுடைய காதிலே 5 எழுத்தை சொல்லுகிறார். அது இவரை வலமாக இவருக்கு முன்பாக மேலே செல்லுகிறது. இந்த யானையின் மீது செல்லுகின்ற பொழுது பாடிய திருப்பதிகம் தான் நமக்கு அந்த தானனை முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கு நானென பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானனை வந்ததிர் கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தார் நொடித்தான்களை உத்தவனே என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடிக்கொண்டே மேலே செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கு இவருக்கு முன்பாக சேரமான் பெருமான் நாயனார் அங்கு அங்கு இருக்கிறார். அப்படி சேரமான் பெருமான் நாயனார் அங்கு இருக்கின்ற பொழுது அங்கு அவரை உள்ள விடுறதில்லை கைலாயத்தில். ஏன்னா ஒருவருக்கு மட்டும்தான் அழைப்பு. இப்போ நம்பிகளுக்கு மட்டும்தான் அங்கே அழைப்பு. நம்பிகள் மட்டும் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நம்பிகள் உள்ள போன உடனேயே அவர் பெருமானிடத்தில் அப்படியே எப்படி போய் விழுந்தார் அப்படின்னா, நீண்ட நாள் கழித்து போறார். 18 ஆண்டுகள் இறைவனை பிரிந்திருக்கிறார். மண்ணுலக வாழ்க்கை 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகள் கழித்து பெருமானை சென்று சேருகின்ற பொழுது ஒரு தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று எப்படி இறைவன் தன்னுடைய தாயிடத்திலே அன்போடு சென்று சேருமோ அது மாதிரி அவர் போய் விழுந்தார் என்று சொல்றார் சேக்கிழ பெருமான். சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்தது என காதலில் விரைந்த இது நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரலை வலப்பாகத்து ஒன்றும் மேனியர் உரனே வந்தனை என்றார் உலகம் உய்ய அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அப்படியே சொல்லார், சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்துனார். அப்படி விழுந்து எழுந்து சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென அப்படி தாய் பசுவை பிரிந்து ஒரு கன்று சென்றது போல சென்றாராம் சுந்தரர். அப்படி செல்லுகின்ற பொழுது பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை அப்படி நின்று பெருமானை வணங்கி போற்றிய அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளை பார்த்து நேரலை வளப்பாகத்து ஒன்றும் மேனியர் உரனே வந்தனை அப்படின்னாராம். அப்புறம் இங்கேயும் அன்பு இருக்குது, அதே மாதிரி அந்த அன்பு அங்கேயும் இருக்கு. சுந்தரர் எவ்வளவு அன்பு பெருமான் மீது வைத்திருந்தாரோ அதே அன்பு இறைவனும் சுந்தரர் மேல வைச்சிருக்கிறார். அதான் சொல்றார், உரனே வந்தனை என்றனர் உலகு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி உள்ள போன உடனேயே கைலாயத்துக்குள்ள சாமியுடைய திருவடிக்கு போயிட்டார். அப்படி போன உடனே சாமிகிட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னா, சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னா, நம்ம வந்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சது நினைக்கல பாருங்க. அங்கேயும் போய் பறவை நாச்சியாரை பற்றியோ சங்கிலியாரை பற்றியோ கேட்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க 2 பேரும் அம்பாளுடைய திருவடிக்கு வந்துட்டாங்க. இப்போ இவர் யாரை கேட்டார்னா, சேரலன் வாயில் புறத்துலன்னார். பெரிய தேவரை கொணர்ந்து அவரை கொணர்க அப்படின்னாராம் சாமி. பெரிய தேவர்னா நந்தியம் பெருமான். நந்திய பெருமானை அழைத்து அவர் கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனேயே அவர்கிட்ட கேட்கிறாரு சாமி, அலையாமை வந்ததன் நோக்கம் என்னன்னு. அதான் சொல்றார், சுந்தரர் கலர் பற்றி புரசை யானை முன் சேவித்து வரப்பெற்றனன் அப்படின்னார். சாமி, நான் சுந்தரருடைய திருவடியை பற்றி யானையின் பின்பு அப்படியே பின்தொடர்ந்து வந்தேன். இங்கே வந்துட்ட சாமி. ஆனாலும் ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னாராம். அதான் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மருவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னா, மருவு பாசம்னா என்ன அப்படின்னா சிவப்பனைய உரை சொல்றார், வாசனா மலம் அப்படிங்கிறாருங்க. அதாவது ஆணவ மலம் எப்போ நீங்கும் அப்படின்னா, இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது ஆணவ மலம் நீங்கிடும். இப்போ வாசனா மலம், அந்த மலம் இருந்த வாசனை எப்போ நீங்கும்னா, அடியார்களையும் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் நீங்குமா. அது வாசனாமலம் என்று சொல்லுவதற்கு, அந்த அந்த மருவு பாசம் என்று சொல்லுவதற்கு சிவக்கோணிய உரை சொல்லுகின்ற பொழுது வாசனாமலம் என்று சொல்லுகிறார். அந்த வாசனாமலம் எப்போ நீங்கும்னா, அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்தால் நீங்கும் என்று சொல்லி இறைவனிடத்திலேயே சேரமான் பெருமான் நாயனார் சொல்றார். அதற்கு பிறகு, சாமி நான் உங்களை திருவிழாப்புறம் பாடினேன், செவிமடுத்து அருள வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அங்கே கைலாய ஞான உலா இறைவனிடத்திலே பாடுகிறார் சேரமான் பெருமான் நாயனார். அவர் சொல்றார் செப்புக என்று சொல்றார். இவரும் பாடுறார், அதை அங்கு கேட்கிறார். அந்த பதிகத்தை மாசாத்தனார் என்று சொல்லக்கூடிய சாஸ்தா அவர்கள் மண்ணுலகத்திலே கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் நிறைவு செய்து காட்டுகிறார்கள். இப்படி இந்த ஒரு பாடலை வைத்து கொண்டு நமக்கு 3, அதாவது நம்பிகளுடைய சரிதம் முழுக்க நமக்கு சேக்கிழ பெருமான் அருளி இருக்கிறார். அதனுடைய ஒரு குறிப்பாக நம்ம பெருமான் திருவருள் உணர்த்திய வகையில் குருமகா சன்னிதானங்களுடைய ஒரு திருவருள் கருணையினாலே நாம் இப்பொழுது சிந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி, இதில் இறைவரை தோழராக பெறுதலும் அவரை தூது கொள்ளுதலும் என்னன்னா பேரன்பின் திறத்தால் ஆனதுன்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். அது தவறும் கிடையாது. அது எந்த ஒரு இது நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இறைவன் மீது பேரன்பு, அதான் ஒரு காரணம். இறைவன் தமது தலைமையினை எண்ணாது அன்பருக்கு எளிய தோழரும் தூதரும் ஆவார். பெருமான் எப்படின்னா அது எளிவந்த பிரான், இன்னா தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மான எளிவந்த பிரானை என்று சொல்வது போல தன்னை தோழமையாக கொடுத்தது மட்டுமல்லாது தன்னுடைய அடியாரிடத்திலே வைத்திருந்த அன்பின் காரணமாக பெருமான் தூதுவராகவும் சென்றார் என்று சொல்லி இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரூர் நம்பிகள் சேரமானாரின் தோழராம் தன்மை இறைவனால் கூட்டப்பட்டது. 2 பேருக்கு எப்படி தோழமை கிடைத்தது அப்படின்னா, சாமி தான் இப்படி ஒருத்தர் நம்பியார். தினசரி இறைவன் சேரருடைய பூசையிலே சிலம்பொலி கொடுப்பார். ஒரு நாள் கொடுக்கவில்லை. அது ஏன்னு கேட்கிற பொழுது தன்னுடைய பூசையில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முற்படுகின்ற பொழுது அப்பதான் அந்த சிலம்பொலி கிடைக்கிறது. சாமியினுடைய அசரீதியாக சொல்லுகிறார், தில்லையிலே ஆரூரன் நம்பி ஆரூரன் என்னை பாடிக்கொண்டிருந்தான், அந்த பாட்டிலே நான் இருந்ததனால் இங்கே வர முடியலன்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அப்போ அந்த ஆரூரன் யார் என்று சொல்லி நம்பிகளை தோழமையாக கொள்ளுவதற்கு சேரர் விரும்புகிறார். 2 பேருக்கு அதற்கு பிறகு நட்பு வருகிறது. இப்படி அதை சேர்த்து வைத்ததும் 2 பேருடைய நட்பை சேர்த்து வைத்ததும் நம்முடைய ஆரூர் பெருமானாய் தான். இப்படி தமக்கென்றன்றி உலகும்படி நன்மகம் பெறுதல் பெரியோர் திறம். இந்த சரிதத்தினுடைய நிறைவாக நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம்பி ஆரூரரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவால. அதாவது தனக்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத எல்லாரும் செய்து கொள்கிறார்கள். தன்னை காக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும், தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்வதற்கு பிறகு ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்லி இது எல்லாரும் செய்வது. ஆனால் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு மகவை பெற்றுக் கொடுத்த சடைய நாயனாருடைய திருவிடையிலே நாம் வணங்க வேண்டும். இதே மாதிரிதான் ஞானசம்பந்த பெருமானும் இந்த உலகம் உய்யும்படியாக வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்குவதற்காக பெற்றெடுத்த பிள்ளைதான் நமக்கு சைவத்திலே பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய பெருமையுடைய ஞானசம்பந்த பெருமான். இப்படி இவர்களெல்லாம் நமக்கு மகவாக பெற்றுக் கொடுத்த பெரியோர்களை நாம் வணங்கி பெருமானுடைய திருவடிகளை நாம் நினைந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் சடையநாயனுடைய திருவடிகளை மனம் மொழி மைகளாலே வணங்கி அமைகின்றோம். குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடித்தாமர்களை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.